அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ இயர் பிறக்கக்கூடிய காலகட்டம், அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி அனைவருக்கும் நமஸ்காரம். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டுடைய பலாபலன் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்லிட்டு வந்திருக்கும். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, என்னென்ன ராசி இருக்கீங்களோ எல்லாருமே பாருங்கள். அதே போல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேளுங்க. ஏன்னா ஆண்டு பலன் அப்படிங்கிறது ஆண்டுக்கோள் வருடக்கோள்னு சொல்லக்கூடிய இந்த பாவகிரகத்துடைய கோள்களாக இருக்கட்டும் அல்லது சுபகிரகத்துடைய கோள்களாகட்டும், எல்லாருமே இந்த கிரகத்துடைய அமைப்பு பயணத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ 12ஆம் பாவகம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய மிக சிறப்பான அற்புதமான அயன சயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவகம் காலபுருஷனுக்கு மீனம் தாங்க. மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறார். வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட எந்த கடன் பிரச்சனை இருக்கோ அது நிவர்த்தியாகும். விருத்தியை கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ராகு பகவான நகர்ந்து போயிடுறார். இந்த 3 கிரக பயிற்சி இப்போ வருதுங்க. அப்போ விசேஷமான அமைப்பில் மீனம் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நல்ல உடல் வலிமை, மன வலிமை, தெளிவு இனிமே வரக்கூடிய காலகட்டங்க. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய 12இல் ராகு வரும்போது உடனே போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க.
அதிவீதியமான ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு யோகம் வரக்கூடிய காலகட்டம் 2025 சிறப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு வெளி தேசத்தில் வெளி பயணத்திலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு வருமானம் வரும். இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் வச்சு நம்ம பண்ணுறோம், அவங்களுடைய லிங்கில் பண்ணுறோம். அது மாதிரி இந்த டெக்ஸ்டைல்ஸு, அதே போல் மற்ற ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஏர்லைன்ஸு ஏரோநாட்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் சூப்பராக இருக்குங்க. 90% நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீனராசிக்கு வந்து அற்புதமான மாதம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மாதமும் நம்ம கஷ்டப்பட்டு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா ராகு அத்தனை பாடாப்படுத்துச்சு, போகும்போது கொடுத்தாரா அப்படின்னா சில விஷயங்களை தடை பண்ணிட்டு தான் போவார். சனி பகவான் போகும்போது என்ன பண்ணுவார்னா நிறைய கொடுத்துட்டு போவார். ஆனால் இவர் சில தடைகளை கொடுத்துட்டு போவார். அதுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டான குரு பகவான் சப்போர்ட் தான். பயப்பட வேண்டாம். தொழில் மாற்றம், இடமாற்றம் உண்டு. குழந்தைகள்னால நல்ல பேர் உண்டு. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மீனராசிக்கு அற்புதமாக இருக்கும். கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இனிமே வேண்டாம், நல்லா தான் இருக்குது. புதிய தொழில், புதிய முயற்சி மீனத்துக்கு அற்புதம். வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டு. யாத்திரை பயணம், இந்த புனித யாத்திரைம்பாங்க, காசிக்கு போயிட்டு வரங்க இது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் வரப்போகிறார். இந்த மாதிரி யாத்திரை பயணம்லாம் நீங்கள் போகிறது விசேஷம். அதே போல் கண்டிப்பாக இந்த பக்தர்கள் கார்த்திகை மாதம் மார்கழியில் போடக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக போகக்கூடியவங்களுக்கு நீங்கள் நல்லா கைங்கரியம் பண்ணுங்க, நிறைய அன்னதானம் போடுங்க, சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கு. மீனராசி நேயர்கள் எல்லாமே காவல் தெய்வ வழிபாடு இந்த வருஷம் நல்லாயிருக்கும். காவல் தெய்வம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல், ஈட்டி, அருவாலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வீரப்பன், முனியப்பன், இந்த மாதிரி அம்மன் பெயராக இருக்கக்கூடியது காளி, உக்ரகாளி, பத்திரகாளி, இந்த மாதிரி காவல் தெய்வம். இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு என்னென்ன முயற்சிக்கு தடையாயிருதோ அதெல்லாம் வந்து வீரத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் விவேகமாக, பொறுமையாக, அன்பாக அப்புறம் பார்த்துக்கலான்னு செய்யக்கூடியவங்க மீனராசி. இந்த மாதிரி விஷயத்தில் வேகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வழிபாடு எடுக்கும்போது அது வேகமாக அது நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சிக்கு கொடுக்கும், ஆரோக்கியம் பெருகும், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும். நல்ல ஒரு விஷயமெல்லாம் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிக்கெல்லாம் பலாபலன் உண்டு. குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பீங்க, இனிமேல் கவனமாக படிக்கக்கூடிய அமைப்பு. இந்த வீண் அலைச்சல்ல இருந்து இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயம். இந்த ஜென்ம சனி வரும்போதெல்லாம் சில சோம்பேறித்தனமும் வரும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டமும் இதுங்க. தொழில் சார்ந்த பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். நல்ல தொழில் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஜென்ம சனியாக வரும்பொழுது புதிய தொழில் வேண்டாம். கண்டிப்பாக குருவோட இடத்துக்கு சனி வரனால அபிவிருத்தி பண்ணலான்னு பண்ணுவீங்க, அந்த எண்ணங்கள் மேலோங்கும். ஆனால் அதற்கான வருமானம் ஈட்டுறதுக்கு போகக்கூடிய பணம் நம்மக்கிட்ட இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா, டெபாசிட் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே கவனமாக தெரியணும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் 70% நல்லா இருக்குது, கவனம் தேவையில்லை, பரவாயில்ல, நல்லா ஓடும் இந்த வருஷம். புதிய முயற்சிக்கு சூப்பராக இருக்குது. அதிகமான முதலீடு போட்டு செய்யக்கூடியவங்க கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த பிரச்சனை, திருமணம் இல்லாதவங்களுக்கு இந்த 2 திருமணம் நடக்கக்கூடிய, 2வது திருமணம் 3வது திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் இந்த வருஷம் நடக்குங்க. நல்லபடியாக அவங்க நினச்ச காரியமெல்லாம் கைகூடக்கூடிய, காரிய சித்தி வெற்றியை படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு நல்ல பலனோட இந்த 2025 நகர்வை கொடுக்கும் மீனராசிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மார்ச்லேருந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரார். மார்ச் 29ஆம் தேதி வராருங்க சனி பகவான். அப்போ நீங்கள் ஏப்ரல்லேருந்து சில விஷயங்கள் மெதுவாக உங்களுடைய காரியம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக கட்டம் பார்க்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் போது போய் பார்த்துக்கிறது சிறப்பு. ஏன்னா கண்டத்தை கொடுக்கும், தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும், உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காம தடைபடும், திருமணத்தில் தடை வரும், குழந்தை பேரில் பிரச்சனை வரும், குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகும்.
இப்படி பல நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் நமக்கு நடக்குமா இல்லையா அப்படின்னு அறுதியா சொல்லக்கூடியது ஜனன ஜாதகம் தான். அப்ப இதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கணும். இந்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அமோகமான வெற்றியை கொடுக்கும், எப்படி ஆரோக்கியமான விஷயத்தை நடக்கும் அப்படிங்கிறத மீனராசி நேயர்கள் ஒரு பரிகாரத்தோட நீங்க எடுத்துக்கங்க, சிறப்பா இருக்கும். ஆங்கில புத்தாண்டுல நீங்க மாசம் ஜனவரியே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது நீங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தூத்துக்குடியில பாகம்பிரியால் அப்படிங்கிற அம்பாள் இருக்கா, அந்த தரிசனம் போய் பாருங்க. இது நெட்ல போட்டு பாருங்க. வீரவநல்லூர் மரகதாம்பிகை அப்படிங்கிறது பச்சை புடவை சாத்தி வழிபாடு எடுத்த சிறப்பும்பாங்க. புதனுடைய ஆதிக்கம் அங்க நீச்சங்க, மீனத்துல புதன் கிரகம் நீசம். ஸோ இதெல்லாம் சூட்சமமா நம்ம எடுத்து சொல்றோம். இந்த வருஷம் நல்லா இருக்கணும் எல்லாமே. இப்ப நமக்கு மழை வளம் எவ்வளவுதான் வந்தாலும் விவசாயம் நல்லா இருக்கும், அது பாழடையக்கூடாது, அது அழிஞ்சு போகக்கூடாது, அது நம்ம உற்பத்தி நல்லபடியா விளைச்சலை கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தானே அது விளைக்கிறோம். அப்ப நம்மளுடைய எல்லா எண்ணமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சார்ந்துதான் நம்மளுடைய விளைச்சலுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த உத்தியோகத்துக்கு தகுந்த நமக்கு ஊதியம், இப்படி ஒரு எதிர்பார்ப்புக்கெல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே. அப்ப இந்த மீன ராசி இந்த ராகுவை விட்டு வராங்க வெளியே, 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்ப இத்தனை பிரச்சனைகளிலிருந்து தீரணும் அப்படின்னா ஒரு பிரசித்த பெற்ற கோயிலுக்கு போய் தான் வழிபாடு எடுக்கணும். ஸோ திருநெல்வேலி காந்திமதி அம்மனை வழிபாடு எடுங்க, இதுவும் சிறப்பு. 2 கோயில் சொல்லியிருக்கேன், இந்த 2 கோயிலையும் அம்பாள் வழிபாடு தான் சொல்றேன். திருவல்லிக்கேணி காந்திமதி அம்மன் ரொம்ப விசேஷம். நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய தாயார் மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத குருவருளும் திருவருளும் ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு. 2025 மீனம் முதல் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப மீன ராசி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை, மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் இந்த ஆண்டு அப்படிங்கிறதும், ஆரோக்கியத்தை சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்கி எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஈசனுடைய அருளும் எம்பெருமான் பெருமாளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் செல்வ வளமும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.